தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டிய விவகாரத்தில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை. வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் சம்மன் அனுப்பியும் ஆஜராகாததால் உச்சக்கட்ட அரசியல் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கடல் உணவுகள் பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து அமோனியா வாயு முழுவதுமாக அகற்றப்பட்டதை அடுத்து அந்த பகுதியில் அமல்படுத்தப்பட்ட கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன. அமோனியா வாயு நிரப்பப்பட்ட டேங்கர் லாரி மணலி ஃபெர்டிலைசர் நிறுவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு ஆய்விற்கு பிறகு ஒசூருக்கு அனுப்பப்பட உள்ளதாக அதிகாரிகள் தகவல். அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவிற்கு புறப்பட்டார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. இந்தோனேஷியாவின் அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்தும் மோடி ஜகார்த்தாவில் உள்ள புலம்பெயர்ந்த இந்தியர்களிடையே உரையாற்றுவார் என்றும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமான பிரம்பனன் கோவில் வளாகத்தை பார்வையிடுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர் பணிகளுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வின் 2ஆம் தாளை 1,60,929 பேர் எழுதினர். தமிழகம் முழுவதும் 613 மையங்களில் நடைபெற்ற தேர்வில் 95.94% ஆசிரியர்கள் பங்கேற்பு. சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் 27 திமுக மற்றும் 3 காங்கிரஸ் கவுன்சிலர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அம்பலமாகியுள்ளது. எந்த ஒரு விவாதத்திலும் கருத்து தெரிவிக்கவோ கேள்வி எழுப்பவோ உரையாற்றவோ இல்லை என்பதும் தெரியவந்துள்ளது. சென்னை விருகம்பாக்கம் சின்மயா நகரில் மது அருந்தும் போது திமுகவை சேர்ந்த இருவருக்குள் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை. கருணாகரனை கொலை செய்த ராஜேந்திரன் என்பவரை கைது செய்து விருகம்பாக்கம் போலீசார் விசாரணை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 3 வயது குழந்தையை கொன்ற தாயும் அவரது ஆண் நண்பரும் கைது. குழந்தை அழுது கொண்டே இருந்ததால் தாயின் காதலன் தள்ளிவிட்டதில் சுவற்றில் மோதி குழந்தை தலையில் படுகாயம் ஏற்பட்ட நிலையில் குளியலறையில் குழந்தை வழுக்கி விழுந்ததாக தாய் நாடகமாடியது விசாரணையில் அம்பலம். ஈரோட்டில் கேலண்டர் தயாரிக்கும் மில்லில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் மது போதையில் ஓட்டுநர் கட்டையால் அடித்து கொலை. மில்லின் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் சக ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரணை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே கீழாந்துறை ஏரி கரையில் 30 வயது மதிக்கத்தக்க இளைஞர் கொடூரமாக வெட்டி கொலை. சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் கொலை செய்யப்பட்டவர் யார் என்றும் தப்பியோடிய கொலையாளிகள் குறித்தும் தீவிர விசாரணை. திருவண்ணாமலையில் முன்விரோதம் காரணமாக கஞ்சா போதையில் கும்பல் ஒன்று கருங்கல்லால் தாக்கியதில் படுகாயமடைந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. 2 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவாகிய மேலும் 2 பேரை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே கோவில் வரி செலுத்துவது தொடர்பாக இருந்த முன்பகை காரணமாக 15 வயது சிறுமியை கார் ஏற்றி கொலை செய்ய முயற்சித்த அதிர்ச்சி சம்பவம். கொலை முயற்சியில் ஈடுபட்டு தட்டி கேட்ட தந்தைக்கும் கொலை மிரட்டல் விடுத்து தப்பிச் சென்ற இளைஞர்களை தீவிரமாக தேடி வரும் போலீசார். தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் அருகே புதிதாக வைக்கப்பட்ட மின் கம்பத்தால் இரு தரப்பு குடும்பத்தினரிடையே கோஷ்டி மோதல். கவலைக்கிடமாக இருந்த நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. ஈரோடு வீரப்பஞ்சத்திரத்தில் காதலித்து பிரிந்த 19 வயது இளம்பெண்ணை கத்தியால் குத்திய காதலன் கைது. படுகாயங்களுடன் இளம்பெண் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கொலைவெறி தாக்குதல் நடத்திய கபிலன் சிறையில் அடைத்த போலீசார்.
தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் பள்ளிக்கல்லூரி மாணவர்களை குறிவைத்து அரசு பள்ளி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 5 பேர் கைது. கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவர்களின் பின்னணியில் இருப்பவர்களையும் கண்டுபிடிக்க தீவிரம். தருமபுரி அருகே கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருந்து கோயம்புத்தூருக்கு எடுத்துச் செல்லப்பட்ட 200 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஓட்டுநர்கள் 2 வரை கைது செய்து விசாரணை. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் காவல் உதவி மையம் அருகே தந்தை மற்றும் மகனை கத்தி முனையில் மிரட்டி 70,000 ரூபாய் மதிப்புடைய ஐபோனை பறித்து சென்ற வழிப்பறி கொள்ளையர்கள். சென்னையின் பரபரப்பான சாலையில் நடந்த இந்த கொள்ளை சம்பவத்தால் இரவு நேர பயணிகள் அச்சம். போதைக்காக மும்பையிலிருந்து வலி நிவாரண மாத்திரைகளை வாங்கி செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் விற்பனை செய்து வந்த 4 பேர் கைது. 420 போதை மாத்திரைகள், கத்தி, பட்டா கத்திகள் மற்றும் டம்மி துப்பாக்கிகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்த போலீசார். இதில் மேலும் யாருக்கும் தொடர்பு உள்ளதா எனவும் விசாரணை. சமூகத்தை சீரழிக்கும் வகையில் கோவையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த 2 இளைஞர்கள் கைது. 1 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இருவரும் விசாரணைக்கு பின்னர் சிறையில் அடைப்பு. சென்னை மாங்காடு அருகே வீட்டு வேலை செய்யவில்லை என பெற்றோர் திட்டியதால் வீட்டிலிருந்து வெளியேறிய அக்கா தம்பியை தேடி வரும் போலீசார். பழ வியாபாரம் முடித்துவிட்டு இரவு வீடு திரும்பிய போது பிள்ளைகள் காணாமல் போயிருந்ததால் பெற்றோர்கள் அதிர்ச்சி. சென்னை முழுவதும் கடந்த 1 வாரமாக மேற்கொள்ளப்பட்ட போதைப்பொருள் ஒழிப்பு சிறப்பு நடவடிக்கையில் 33 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 54 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல். சுமார் 47 கிலோ கஞ்சா, 12 கிராம் மெத்தபெட்டமைன், 386 போதை மாத்திரைகள், 8 செல்போன்கள், 3 இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஒரு கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக விளக்கம். சென்னை பள்ளிக்கரணையில் வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனையில் ஈடுபட்ட பெண் கைது. கைது செய்யப்பட்ட பெண்ணிடமிருந்து 7 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலின் பின்னணியில் உள்ளவர்கள் குறித்து தீவிர விசாரணை. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இளைஞர்களை சீரழிக்க கஞ்சா விற்பனை செய்த இளைஞர் சிக்கினார். 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை குப்பிச்சிப்பாளையம் ரயில்வே பாலம் அருகே இளைஞர்களை குறிவைத்து விற்பனை செய்யப்படவிருந்த 1.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார். ஒடிசா இளைஞருடன் சேர்ந்து கஞ்சாவை விற்ற கோவையைச் சேர்ந்த இளைஞர் உட்பட 2 பேர் கைதான நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. மதுரை மாவட்டம் ஊமச்சிக்குளம் பகுதியில் தொழிலதிபர் வீட்டில் 120 சவரன் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளை. புகாரின் பேரில் கொள்ளையர்களை போலீசார் தேடி வரும் நிலையில் இதுபோன்ற கொள்ளை சம்பவங்களை தடுக்க ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை. சென்னை மணலி புதுநகர் அடுத்த நாப்பாளையம் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் வகையில் ஆந்திராவிலிருந்து போதைப் பொருட்களை கடத்தி வந்து விற்பனையில் ஈடுபட்ட 2 கைது. பிடிபட்டவர்களிடமிருந்து 40 கிலோ எடையுள்ள குட்கா பொருட்கள் பறிமுதல். தூத்துக்குடி மாவட்டம் அண்ணாநகர் பகுதியில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 8 நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல். கைப்பற்றப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளை வெடிகுண்டு நிபுணர்கள் செயலிழக்க செய்த நிலையில் அப்பகுதியில் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரை பீர் பாட்டிலால் தாக்கி அவர் அணிந்திருந்த தங்க மோதிரம், செல்போன், வாட்ச் உள்ளிட்டவற்றை வழிப்பறி செய்த அடையாளம் தெரியாத கும்பல். லிப்ட் கேட்பது போல நடித்து கஞ்சா போதையில் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 சிறுவர்கள் உட்பட 3 பேரை கைது செய்த போலீசார் மேலும் 2 வலை வீச்சு.
கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே இரவில் மொட்டை மாடியில் குழந்தைகளுடன் தூங்கிய பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் குறும்பனை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் சிறையில் அடைப்பு. நாகை அருகே சாலையில் நடந்து சென்ற பெண்ணின் வாயை பொத்தி கடத்திச் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டவர் கைது. பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு வந்த பொதுமக்கள் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளவரசன் என்ற காமுகனை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேட்டூர் அணையை திறக்காததாலும் திருவாரூர் மாவட்டத்தில் குறைந்த மின்னழுத்தம் குறைபாட்டாலும் தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் சுமார் 5000 ஏக்கர் குறுவை சாகுபடி பயிர்கள் கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை. பாதிக்கப்பட்ட நிலங்களை அரசு உடனடியாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்குவதுடன் பயிர்களை காப்பாற்ற சீரான மின்சாரம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தர்பூசணி பழங்கள் போதிய விலை இல்லாமல் தோட்டத்திலேயே அழுகி வீணாவதால் விவசாயிகள் கடும் வேதனை. ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பாலாற்றில் தோல் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் கலப்பதால் இதனால் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகம் முன்பாக விவசாயிகள் போராட்டம். எல்லா துணையாறுகளிலையும் கொண்டு வந்து வாய்க்கால்கள்லையும் கழிவு நீர்களை கலக்கிறாங்க. இது நாங்கள் பலமுறை தொடர்ந்து எல்லாருக்கிட்டையுமே பல வருஷமாக போராடிட்டு இருக்கோம், குரல் கொடுத்துட்டு இருக்கோம். மழை காலம் ஆச்சுன்னா மாரப்பட்டு பாலத்தில் நுர பொங்கி வலியுது. போராட்டம் பண்ணால் வராங்க, சாம்பிள் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு யாருமே சொல்கிறதில்ல. இலங்கையைச் சேர்ந்த சிலர் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவது குறித்து காவல்துறைக்கு தகவல் அளித்ததால் தங்கள் குடும்பத்தினரை மிரட்டி தாக்கி கொலை செய்ய முயல்வதாக ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடியைச் சேர்ந்த ஜலீல் என்பவர் வேதனை. பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்தினருடன் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் மருத்துவமனையில் அரசியல் கட்சியினர் ரீல்ஸ் எடுப்பதை கண்டித்து மருத்துவர்கள் செவிலியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். மருத்துவமனையில் ரீல்ஸ் எடுப்பவர்கள் மீது தமிழ்நாடு மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரசு மருத்துவர்கள் கோரிக்கை. மருத்துவமனை வளாகத்தில் வரக்கூடிய நபர்கள் காணொலி எடுப்பதையும் ரீல்ஸ் எடுப்பதையும் அதை சமூக வலைதளங்களில் பதிவேற்றுவதையும் ஒரு நிகழ்வாக வைத்துள்ளனர். பணியில் உள்ள செவிலியர்களுக்கு இதர ஊழியர்களுக்கு பணி செய்யும் திறன் பாதிக்கப்படுவதோடு அவர்களுடைய தனிப்பட்ட உரிமையும் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகிறது. இதை தவிர்த்திடும் வகையில் இதற்கு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அரசினை கேட்டுக்கொள்ளும் வகையில் எங்களுடைய வேதனையை இன்று பகிர்ந்துள்ளோம். இந்த வாயிற்கூட்டம் வழியாக நாங்கள் சொல்ல விரும்புவது, எங்களுக்கு உரிய பாதுகாப்பினை வழங்கிட வேண்டும். தாம்பரம் முடிச்சூர் சாலை பழைய பெருங்களத்தூரில் அரசு பள்ளி அருகே செயல்படும் மதுபான கடையை மூட வலியுறுத்தி பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். 50 மீட்டர்ல தான் ஒயின் ஷாப் எடுக்கறேன். இந்த ஒயின் ஷாப் மட்டும் எடுக்கல. சார் உன்ன கேட்டா இந்த ஒயின் ஷாப் அப்ரூவ்ட் கிடையாது சார். லைசென்ஸ் கிடையாது கிடையாது. இந்த ஒயின் ஷாப் அப்ரூவ்ட் கிடையாது. அதுதான் நீங்க எடுங்க. இப்ப யாரமா கொடுத்துட்டு இருக்கீங்க கொடுங்க சார். அப்ரூவ்ட் இல்லாத ஒயின் ஷாப் எடுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல குடிக்க வருபவர்கள் போதையில் கத்தியுடன் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து அடிக்கடி அட்டகாசத்தில் ஈடுபடுவதாக கொந்தளித்த மக்கள் கடையை உடனடியாக அகற்ற வலியுறுத்தல். இந்த பகுதியில் விபத்து ஏற்படுத்தினா அது காரணம் இந்த அரசு மதுபான கடை தான். இது நாங்கள் எத்தனோ முறை கோரிக்கை வச்சுட்டோம். ஆனால் இருக்கிற இந்த முதல்வர் கண்டிப்பா இதுக்கு செவி சாய்ப்பார்னு நினைக்கிறோம். அதுவும் இல்லாம இங்க இது இருக்கு, அரசு நிழற்குடை இருக்குது, பேருந்து நிழற்குடை. இதுல பெண்கள் நிக்கிறாங்களா இல்லையோ தெரியல. எப்ப பார்த்தாலும் குடிச்சவனுக்கு தான் இங்க உட்காந்துக்கினேன், இங்கேயே இருந்துக்கினேன், துணிகள்லாம் விலகி எல்லாருமே இங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாகல. எப்ப பார்த்தாலும் இந்த ஒயின் ஷாப்பால தான் எங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டே இருக்கு. ஸ்கூல் பசங்களை இந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே 3 நாட்களுக்கு முன் காணாமல் போன போட்டோ ஸ்டுடியோ உரிமையாளரின் சடலம் கல்வராயன் மலையின் 30 அடி பள்ளத்தில் இருந்து அழுகிய நிலையில் மீட்பு. சிறுகல்லூர் நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் போது தவறி விழுந்து உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் கரியலூர் போலீசார் விசாரணை. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் வாசலில் பிச்சைக்காரர்களிடையே ஏற்பட்ட சண்டையை தடுக்க சென்ற காவலர் மண்டை உடைப்பு. கல்வீசி தாக்கிய பிச்சைக்காரர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மீண்டும் விடுப்பு. கோவையில் மாமனார் வீட்டில் 10 கோடி மதிப்புள்ள 1000 சவரன் தங்க நகை திருடு போன வழக்கில் மருமகன் உட்பட 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. மகளிடம் கொடுத்து வைத்திருந்த நகை அபகரித்து விட்டதாக போலீசாரிடம் மாமனார் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் நடவடிக்கை. சென்னை எண்ணூர் தாளங்குப்பம் கடற்கரை சாலையில் மீண்டும் பைக் சாகசங்களில் இளைஞர்கள் ஈடுபட்டு வருவதாக வாகன ஓட்டிகள் புகார். ரீல்ஸ் மோகத்தினால் உயிரை பணயம் வைத்து இளைஞர்கள் பைக் சாகசத்தில் ஈடுபடும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. கோவையில் உள்ள தனியார் ஆண்கள் விடுதியில் புகுந்த பைக் மற்றும் செல்போன்களை திருட முயன்ற வட மாநில நபர் கையும் களவுமாக பிடிபட்டார். காலில் விழுந்து தன்னை மன்னிக்குமாறு நாடகமாடிய திருடனை இளைஞர்கள் நயப்படைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி சின்னமுட்ட மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேர கட்டுப்பாட்டை மீறி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றது தொடர்பாக இரு தரப்பினரிடையே கல்வீச்சு தாக்குதலில் 5க்கும் மேற்பட்டோர் காயம். நேர கட்டுப்பாட்டை மீறிய விசைப்படகு உரிமையாளர்களை கண்டித்தும் இதனை தடுக்காத மீன்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்தும் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டம். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே மாநகர பேருந்து நடத்துனர் வீட்டின் பூட்டை உடைத்து 35 சவரன் நகை கொள்ளை. வெளியூர் சென்றபோது அடையாளம் தெரியாத கும்பல் கைவரிசை காட்டியுள்ள நிலையில் கஞ்சா ஆசாமிகளின் புகலிடமாக காவல் உதவி மையம் மாறிவிட்டதாகவும் காவல்துறை ரோந்து பணிகளை மேற்கொள்ளவில்லை என்றும் கிராம மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் சட்டக்கல்லூரி மாணவர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த மற்றொரு மாணவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை. திருவள்ளூர் அருகே 16 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி திருமணம் செய்த சித்தப்பா போக்சோ சட்டத்தில் கைது. சிறுமியை ஏமாற்றி திருமணம் செய்தவருக்கு ஏற்கனவே திருமணமாகி பேரப்பிள்ளைகள் இருப்பதும் விசாரணையில் அம்பலம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 2வது கணவர் மீது மகளிர் காவல் நிலையத்தில் புகார். சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் 65 வயது முதியவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை. செங்கல்பட்டு மாவட்டம் வையாவூரில் 50 ஆண்டுகளாக மக்கள் பயன்படுத்திய பொது சாலை தனக்கு சொந்தமானதென கடந்த 9 மாதங்கள் முன்பு காவல்துறை வருவாய்த்துறை துணையுடன் தடுப்பு சுவர் அமைத்து ஆக்கிரமித்த தனிநபருக்கு எதிராக காத்திருப்பு போராட்டம். பல கட்ட போராட்டம் நடத்தியும் ஆக்கிரமிப்பு அகற்றப்படாத நிலையில் போராட்டம் நடத்திய மக்கள் மீதே வழக்கு பதிவு செய்யப்பட்ட அவலம். இந்த வையாவூரில் இருக்கிற படவட்டம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது. அந்த படவட்டம்மன் கோயிலில் கோயில் தெருவாக பயன்படுத்தி கொண்டிருந்த அந்த வையாவூர் கிராம மக்கள் இன்றைக்கி அந்த சாலை என்பது தனிநபரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கிட்டார் 9 மாத காலமாகிறது. இந்த 9 மாத காலமாக அந்த சாலையின் குறுக்கே கட்டப்பட்டு சுவர் கட்டப்பட்டு அந்த சவத்தை வந்து பொதுமக்கள் வந்து எல்லாம் சேர்ந்து அகற்றுறாங்க. அகற்றும் போது படாலம் காவல்துறை பொய்யான வழக்கு போட்டு ஒரு 23 பேர் மேலே தாலி சாலையிட அறுத்ததாகவும் அந்த வீடு கட்டப்பட்ட வீடுகளை தரமட்டமாகதாகவும் பொய் வழக்கு போட்டு அதுக்கப்புறமா நீதிமன்றத்தில் பிணை பெற்று இன்னைக்கு அந்த மக்கள் வாழ்ந்துங்கிறாங்க. மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு இந்திய விவசாயிகள் தொழிற்சங்கத்தை சார்ந்த 100க்கும் மேற்பட்டோர் வாயில் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டம். மத்திய அரசும் மாநில அரசும் தொழிலாளர் வர்க்கத்தை பழிவாங்குகிறது என முழக்கம். கடலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் வழக்கத்திற்கு மாறாக குறை கேட்பு கூட்டத்திற்கு அதிக அளவிலான மக்கள் கூட்டம் திரண்டதால் பரபரப்பு. கை குழந்தையுடன் பெண்கள் பல மணி நேரம் காத்திருந்த நிலையில் கிராமங்களில் குறை தீர்ப்பு கூட்டம் நடத்த வேண்டுமென மக்கள் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் வழங்கப்படும் குடிநீர் தரமற்ற முறையில் இருப்பதாகவும் புகார். காலி குடங்களுடன் பொதுமக்கள் போராட்டம்.
ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் கிஷ்த்வார் மாவட்டத்தின் குவார் பகுதியில் மேகவெடிப்பால் திடீர் வெள்ளப்பெருக்கு. பலத்த மழையால் நிலச்சரிவில் சிக்கிக்கொண்ட கனரக வாகனங்களை மீட்கும் பணி தீவிரம். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே உள்ள கோவில்மேட்டில் குடிநீர் தட்டுப்பாட்டிற்கு தீர்வு காண வலியுறுத்தியும் குடிநீர் விநியோகத்தில் அரசியல் தலையீடு இருப்பதை கண்டித்தும் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டம். உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் உறுதி அளித்ததை தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 2 மாச காலத்துல இந்த டிவிகே கட்சி சேர்ந்தவங்க ஏற்கனவே தண்ணி ரெகுலரா திறந்து விட்டுட்டு இருந்தவங்களை போய் நீங்க திறந்து விடக்கூடாது, நாங்க தான் திறந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அராஜகம் பண்ணி அந்த தண்ணி திறந்தவங்க தடுத்து நிறுத்தி அதுக்கு ஏற்காடு யூனியன் ஆஃபீஸில் பிடிஓ ஏபிடிஓ அந்த ஜெயந்தி மேடம் தான் அவங்களுக்கு உதவி பண்ணி அந்த மேடம் என்ன சொல்றாங்களோ அதை தான் இந்த டிவிகே கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அந்த பிடிஓ மேடம் கேட்கறாங்க. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உடையார்பாளையத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை மூடக்கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மறியல் மற்றும் முற்றுகை போராட்டம். போலீசாருக்கும் பெண்களுக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக பரபரப்பு காணப்பட்ட நிலையில் 2 மாதங்களில் கடையை மூட நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதி. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 6 மாதமாக குடிநீர் பற்றாக்குறையால் காலி குடங்களுடன் வந்தவாசி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு இளங்காடு கிராம மக்கள் போராட்டம். ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஆவேசம். திருவள்ளூர் நகராட்சி அலுவலகம் எதிரே இணைப்பு பகுதியில் இருந்து கழிவுநீர் வெளியேறி சாலை சேதமடைந்ததால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதி. அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. பருவமழை தீவிரமடையும் நிலையில் ஜூலை முதல் வாரத்திலேயே இந்தியாவில் 53.3 மில்லிமீட்டர் மழை பொழிந்துள்ளதாகவும் இது வழக்கத்தை விட 11% கூடுதல் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையும் என்றும் இந்த ஆண்டு கூடுதல் மழைப்பொழிவு இருக்கும் என்றும் ஆய்வாளர்கள் எதிர்பார்ப்பு. கோவை மருதமலை அடிவாரம் பகுதியில் கஞ்சா கடத்தி சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் கைது. 4 கிலோ கஞ்சா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனம் ஆகியவை பறிமுதல். எல்னினோ பாதிப்பால் பயறு சாகுபடி குறைந்தாலும் மத்திய அரசிடம் உள்ள 43 லட்சம் டன் கூடுதல் கையிருப்பு மற்றும் தொடர் இறக்குமதியால் வரும் டிசம்பர் வரை பருப்பு விலை உயராது என தகவல். மியான்மர், பிரேசில் போன்ற நாடுகள் தடையின்றி விநியோகிக்க உறுதி அளித்துள்ளதால் உள்நாட்டில் பருப்பு விலைகள் நிலையாக இருக்கும் என இந்திய பயிறு தானிய சங்கம் அறிவிப்பு. நாடு முழுவதும் 2025-26 கல்வியாண்டில் 58 பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகள் மூடப்பட்டு உள்ளதாக அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் அறிவிப்பு. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா, ஆந்திரா, ராஜஸ்தான் மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் விதிகளை மீறி செயல்பட்ட பொறியியல் கல்லூரிகள் மூடல். மகாராஷ்டிரா மாநிலத்தில் வெளுத்து வாங்கும் கனமழையால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் ரயில் பாதை மற்றும் சாலைகள். மும்பை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடைவிடாது பெய்யும் மழையால் ஸ்தம்பித்த பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை புனே விரைவுச்சாலையில் மிஸ்ஸிங் லிங்க் பகுதியில் நிலச்சரிவால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்ப்பு. மும்பை செல்லும் வழித்தடம் தற்காலிகமாக மூடப்பட்டு சீரமைப்பு பணிகள் தீவிரம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையில் சிக்கி இதுவரை 10 பேர் உயிரிழந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. மிகவும் பரபரப்பான ரயில் பாதைகளில் ஒன்றான கர்ஜத் லோனாவாலா போர்ட்காட் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளை தொடர்ந்து மும்பை புனே ரயில் வழித்தடத்தில் இன்று அதிகாலையில் ரயில் சேவைகள் ஸ்தம்பித்ததால் மக்கள் அவதி. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விலகிய நிலையில் இடைத்தேர்தல் தேதி அறிவிப்பு. ஜூலை 24ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மகாராஷ்டிரா, உத்தரகாண்ட் மற்றும் சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் வெளுத்து வாங்கும் கனமழையால் கடும் பாதிப்பு. மாநிலங்களின் பல இடங்கள் நீரில் மூழ்கும் நிலையில் அலக்நந்தா நதியில் நீர்மட்டம் உயர்ந்து அபாய அளவை நெருங்கியுள்ளதால் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அச்சம். குஜராத் மாநிலத்தின் மஞ்சள்பூர் தொகுதி எம்எல்ஏ காலமானதை அடுத்து அத்தொகுதிக்கு வரும் 30ஆம் தேதி இடைத்தேர்தல்.
மத்திய பிரதேசத்தில் எம்எல்ஏ தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து 22வது டட்டியா தொகுதிக்கும் வரும் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கர்நாடகாவில் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் இயக்கப்பட்ட அரசு பேருந்து. கலபுரகி நகரிலிருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிஞ்சோலி நகருக்கு இயக்கப்பட்ட பேருந்தில் முகப்பு விளக்கு எரியாததால் நடத்துனர் மேற்கொண்ட செயல் இணையத்தில் வைரல். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 2 நாள் சிறப்பு மாநாடு அஸ்ஸாம் மாநிலம் கவுகாத்தியில் இன்று தொடங்குகிறது. 11 நாடுகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்கும் பிரிக்ஸ் மாநாட்டில் சர்வதேச போதைப்பொருள் கடத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க 11 நாடுகளும் கைகோர்த்து உள்ளதாக மத்திய அரசு தகவல். ஆந்திர மாநிலத்தின் கிருஷ்ணா மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பெண்கள் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. 3 உடல்களையும் கைப்பற்றிய போலீசார் மரணத்திற்கான காரணங்கள் குறித்து பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை. சென்னை திருவொற்றியூரில் ஆபாச படங்களை வெளியிடுவதாக முன்னாள் காதலியை மிரட்டி பணம் பறித்த இளைஞர் சிக்கினார். முன்னாள் காதலி அளித்த புகாரின் பேரில் போலீசார் இளைஞரை கைது செய்து செல்போனை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். தாய்லாந்தில் இருந்து விமானத்தில் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்புடைய 3 கிலோ ஹைட்ரோபோனிக் போதைப் பொருள் சிக்கியது. சூட்கேஸுக்குள் மறைத்து வைத்து போதைப் பொருளை கடத்தி வந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த பயணியை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கைது செய்து விசாரணை. தேனி மாவட்டம் மேகமலையில் 6 ரெசார்ட்டுகளுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல். புலிகள் காப்பக பகுதியில் அனுமதி இல்லாமல் இயங்கி வரும் ரிசார்ட்டுகளை உடனடியாக அகற்ற உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து நடவடிக்கை. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் சிறுமிக்கு ஆசை வார்த்தை கூறி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சியை தனது நண்பர்களுக்கு பரப்பிய சம்பவம். 2 இளைஞர்களை போக்சோ சட்டத்தில் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். சென்னை வலசரவாக்கம் பகுதியில் 99 வயது மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேரன் சிக்கினார். புகாரின் பேரில் போலீசார் பேரனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழ்நாடு மின் வாரியத்தில் 2025-26ஆம் ஆண்டு தட்கல் திட்டத்தில் 1250 கோடி ரூபாயை வழங்கிவிட்ட மின் இணைப்புக்கு 6 மாதங்களாக காத்திருக்கும் 47,554 விவசாயிகள் 2023ஆம் ஆண்டையும் சேர்த்து கணக்கிட்டால் காத்திருப்போர் எண்ணிக்கை 60,120 உள்ள நிலையில் வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்த முடியாமல் தவிப்பதாக விவசாயிகள் வேதனை. செப்டம்பர் 2ஆம் தேதி உலக தென்னை தின விழா கொண்டாடப்படுவதையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற தென்னை விவசாயிகள் சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். அரசம்பட்டி பகுதியில் தென்னை விவசாயிகளுக்கென பிரத்யேக தென்னை சந்தை உருவாக்குவது உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. விவசாய கடனை முற்றிலுமாக தள்ளுபடி செய்ய கோரி ஈரோடு மாவட்டம் பவானி அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி முன்பு 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். 2 கட்டமாக அறிவிக்கப்பட்ட தள்ளுபடி தொகையால் 20% விவசாயிகள் கூட பயனடைய மாட்டார்கள் என விவசாயிகள் முழக்கம். அதாவது விவசாயிகள் யாருமே ஒரு கோரிக்கை கூட அது பெருசாக வைக்காத நேரத்தில் கூட தானாக முன்வந்து டெல்டா மாவட்டங்களில் பிரச்சார பணியில் ஈடுபடுகிற பொழுது விவசாயிகளுடைய கூட்டுறவு கடன் சம்பந்தமாக ஒரு தெளிவான அறிவிப்பை வெளியிட்டார்கள். அந்த அறிவிப்பில் சிறு விவசாயிகளுக்கு கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் பெரிய விவசாயிகளுக்கு மொத்த கடனிலே 50% தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். அதிலே கூட எங்களுக்கு ஒரு சில முரண்பாடுகள் இருந்தது. என்று சொன்னால் இன்று விவசாய கடனில் நகையை அடமானமாக வைத்து தான் பெரும்பகுதி விவசாயிகள் அந்த பயிர்க்கடனை எல்லாம் பெற்றிருக்கின்றார்கள். அது விடுபட்டிருக்கிறது. ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இன்று தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே விவசாயிகளின் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற வகையிலே விவசாயிகள் பச்சை துண்டு அணிந்தே கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்டங்களிலே தொடர்ந்து போராட்டங்களை 1 மாத காலமாக அவர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இந்த முதலமைச்சருக்கு சொல்வதெல்லாம் அரசியலிலே எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் கூட விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை அரசு காப்பாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கரையில் இருந்து பயணிகளை ஏற்றிக் கொண்டு சென்ற அரசு நகர பேருந்து நடுவழியிலேயே திடீரென பழுதடைந்து நின்றதால் கடும் சிரமத்திற்கு உள்ளான பயணிகள். ஓட்டை உடைசல் மற்றும் பழுதடைந்த பேருந்துகளை சீரமைத்து இயக்க அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தல்.
சென்னை கத்திப்பாரா பகுதியில் வாகன சோதனையில் தனியார் பாதுகாப்பு நிறுவன ஊழியர்கள் ஈடுபடுவதாக வாகன ஓட்டிகள் பரபரப்பு குற்றச்சாட்டு. போக்குவரத்து உதவி ஆணையர் சிவக்குமார் உத்தரவின் பேரில் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தனியார் பாதுகாப்பு நிறுவன ஊழியர் கூறும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. அப்புறம் உன்னை யார் இங்கே இன்சார்ஜ் போட்டது? போலீஸ் வந்து ஒரு காரம் சொன்னாங்களா? வண்டி நிற்குது, அவங்களே சொல்லலை, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? என்ன அராஜகம் பண்ணுறீங்களா? போலீஸ் தானே உட்காரணும். நீங்கள் அவங்க டியூட்டி எப்பயுமே இருக்க மாட்டாங்க, சரிங்களா? அவங்க எப்பயுமே இருக்க மாட்டாங்க. அவங்க தான் எங்களுக்கு இங்கே ஆக்சிடென்ட் ஆகுன்றனால அவங்கள எங்களை இது பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ போலீஸ் இங்கே இருக்க மாட்டாங்க. ஏதாவது டவுட்னா பின்னாடி போலீஸ் இங்கே இருக்க மாட்டாங்க. போலீஸ் இங்கே இருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் இதுக்கு இன்சார்ஜ். என்னங்க? அப்போ போலீஸ் இங்கே இருக்க மாட்டாங்க. நீங்கள் யாரோட சார்? அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? இப்போ என்கிட்ட இப்போ நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க? போலீஸ் இருக்க மாட்டாங்க. போலீஸ் இருக்க மாட்டாங்கன்னா ஈவினிங்ல வருவாங்க. இல்லாத டைம்ல எங்களுக்கு செக்யூரிட்டி போர்டு பார்க்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு. ஆலந்தூர்ல போய் கேளுங்க. ஆலந்தூர் ஸ்டேஷன் ஏசி டிராபிக் ஆஃபீஸ்ல கேளுங்க. சிவகுமார் இருப்பாரு, அவர்கிட்டையும் கேளுங்க. இங்க மவுண்ட் ஸ்டேஷனுக்கு அங்கேயும் கேளுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அரசு மருத்துவமனையில் ஆதார் அட்டை இருந்தால் மட்டுமே சிகிச்சை பெற முடியும் என்ற அறிவிப்பால் நோயாளிகள் அவதி. ஆதார் அட்டை இல்லாமல் வந்த பல நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருந்து ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். மதுரை மாவட்டம் அவனியாபுரம் வெள்ளக்கலில் சுமார் 100 ஏக்கரில் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் பெரிய மலை போல் இருக்கும் குப்பை கிடங்கில் திடீர் தீ விபத்து. தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் 4 வாகனங்களும் மாநகராட்சியின் 2 தண்ணீர் வாகனங்களும் வரவழைக்கப்பட்டு தீ அணைக்கப்பட்ட நிலையில் அப்பகுதி முழுவதும் புகைமண்டலம் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே கடந்த 3 மாதங்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறி மாநில நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல். பொதுமக்களின் போராட்டத்தால் 1 மணி நேரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே நோய் தொற்று ஏற்படுவதால் கோழி பண்ணையை அகற்ற வலியுறுத்தி வெள்ளூர் சத்திரம் பகுதியில் பொதுமக்கள் சாலை மறியல். அதிகாரிகளிடம் மனுக்கள் அளித்தும் எந்தவித பயனும் ஏற்படவில்லை என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். விழுப்புரம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற பூவரசன் குப்பம் லட்சுமி நரசிம்மர் கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற பிரம்மோற்சவ விழா திருத்தேரோட்டம். அலங்கரிக்கப்பட்ட தேரில் அமிர்தவள்ளி தாயாருடன் எழுந்தருளிய லட்சுமி நரசிம்மரை கோவிந்தா முழக்கத்துடன் மனமுருக வழிபட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் ரோப் காரில் பயணம் செய்ய ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்யும் திட்டம் இன்று முதல் நடைமுறை. முதற்கட்டமாக காலையும் மாலையும் 50 பேர் முன்பதிவு செய்யும் முறை அறிமுகம். தஞ்சாவூர் அருகே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு சொந்தமான திறந்தவெளி நெல் சேமிப்பு குடோனில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சரிந்து விழுந்து பெண் பணியாளர் உயிரிழப்பு. சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் பகுதியில் சேலம் கொச்சின் தேசிய நெடுஞ்சாலையில் சிஎன்ஜி டேங்கர் லாரியில் இருந்து கேஸ் கசிந்ததால் பரபரப்பு. டேங்கர் லாரியை ஓட்டுநர் சாலையோரம் நிறுத்திய நிலையில் சாலையில் வந்த மற்ற வாகனங்கள் டேங்கர் லாரிக்கு சற்று தூரத்தில் நிறுத்திய வாகன ஓட்டிகள். சேலம் மாவட்டம் சூரமங்கலம் அருகே போதையில் காரை தாறுமாறாக ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய இளைஞரை சுற்றி வளைத்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். 7 இருசக்கர வாகனங்கள் 2 கார்கள் சேதமடைந்த நிலையில் நடவடிக்கை எடுக்காமல் இளைஞரை வீட்டுக்கு அனுப்பி வைத்த போலீசார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண் துறைக்கு சொந்தமான 18 ஏக்கர் பரப்பளவில் உள்ள புல் பண்ணையில் பயங்கர தீ விபத்து. கடும் புகை காரணமாக அருகே உள்ள தனியார் பள்ளியில் மாணவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் விடுமுறை அளிக்கப்பட்டு அனைவரும் வெளியேற்றம். தமிழகத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் பொது மயான வசதி செய்து தரவும் ஆக்கிரமிப்பில் உள்ள மயானங்களை மீட்கவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? ஆதி திராவிடர் நலத்துறை செயலாளர் 15 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்குமாறு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் உத்தரவு.